இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். இதில் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா எனக்காக அநேக உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் சொல்லியிருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால் என் தேவன் சொல்லியிருக்கின்ற அனைத்து உடன்படிக்கைகளும் வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு யாத்திராகமம் 23வது அதிகாரம். யாத்திராகமம் யார் எழுதுன்னு தெரியுமா? மோசே எழுதினாரா? சந்தோஷம். தெரிஞ்சு வச்சுக்கீங்க, ரொம்ப நல்லது. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20, 21வது வசனம் வாசிக்க போறேன். இருங்க தலைவர், நான் வாசிக்கிறேங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், சரியா? யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20, 21. வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இதை நீங்களும் சேர்ந்து வாசிங்க. இப்ப திரும்பி வாசிப்போமா? ரெடி? 1 2 3 4. வழியில் எங்கள் கண்மலை மேற்பமாக கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் இதோ நேரத்தில் இந்த சாமத்தில் புதிய இருக்கத்ததான எங்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்தணும் என்று எங்கள் அருமையானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இங்க பாருங்க, இந்த வசனம் யாத்திராகமம் யார் எழுதுந்து? மோசே எழுதினாரு. இந்த மோசேக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. இந்த உலகத்துல இந்த கடந்த 10,000 ஆண்டுகள்ல ஆண்டவர் முகமுகமா பேச ஒரே ஒரு மனுஷன் யாரு? மோசே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, சரியா? இங்க பாருங்க, இங்க சொல்றாரு, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். தூதனை அனுப்புறேன்னு சொன்னாரு. அங்க அடுத்த ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. என்ன வார்னிங் கொடுக்குறாரு? 21 வசனத்துல, அவன் சமூகத்தில் ஜாக்கிரதையா இருந்து அவருடைய சத்தத்துக்கு இல்லைன்னா அவரை கோபப்படுத்தாத. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமத்துல மோசேகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உடைய துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, அவரை கோபப்படுத்தாத, அவரை செவி கொடு அப்படின்னு. இந்த மோசே என்றவன் ஆண்டவர் ஒரு காலத்தை செலக்ட் பண்ணாரு. ஏன்னா அது ஏன்னு நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தை ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வேதத்துல நடந்துச்சு. என்ன நடந்திருக்குது? 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த 10 கட்டளை வச்சுட்டு என்ன பண்ணாரு மோசே? என்ன பண்ணாரு? உடைச்சு போட்டாரு. ஏன் உடைச்சு போட்டாரு? என்ன கோபம் வந்துச்சு? ஆமா, எல்லாம் சிலை வழிபாடு, கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுற? இன்னைக்கு நீ பெரிய கோயிலுக்கு போன அந்த கண்ணுக்குட்டியை பார்க்கலாம். என்ன டவுன்ல இருக்கு இல்லையா? அங்க போய் அந்த நந்தி கிட்ட நின்று, நந்தி பின்னால நின்று அந்த கொம்பு வழியை பார்த்துட்டு என்ன வந்து பார்ப்ப நீ? கருவறை, கருவூலம் தெரியுமா? என்ன அதுதான் இங்க படாங்க. என்ன கர்த்தர் ஆண்டவர்
மோசேக்கு ஒரு இது கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா அந்த மோசே ஏன் ஆண்டவர் தெரிஞ்செடுத்தான்றதான் இங்க நாம நீ பார்க்க போறோம். ஏன்னா நீ பாருங்க, இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 23, 24 நாட்கள் தான் இருக்குது. இதுல ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, இங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, உனக்கு உனக்கு உங்களுக்குன்னு சொல்றாரு. ஏன்னா ஆனா நான் சொல்லும்போது நான் செய்வேன்னு சொல்றாரு. உனக்கு உங்களுக்கு மாறி மாறி வரும். வாசிங்களா, கவனிச்சிங்களா? அது 20 வருஷத்துல வழியில் உன்னை காக்குறதுக்கும் நான் ஆயத்தமான ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை. அப்ப உனக்கு உனக்குன்னு சொல்றவரு உங்கள்னு சொல்றாரு. சரியா? அப்ப இது யாருக்கு சொல்லப்படுதுனாக்கா மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுது. சரியா? அப்ப பாருங்க, இந்த மோசைய ஆண்டவர் செலக்ட் பண்ணிருக்காரு. இந்த வசதி சொல்லிட்டாரு ஆண்டவர் மோசைகிட்ட. அதுக்கப்புறம் நடந்த காரியத்தை பற்றி நம்ம இப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க 33வது அதிகாரம், யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12வது வருஷத்துக்கு போவோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. அவர் சொல்றாரு, ஒரு தேவதூதனை அனுப்புன்னு சொல்றாரு. அந்த தேவதூதன் என்ன பண்ணாத, அவர் செவி கொடு, அவர் கோவப்படுத்தாத. கோவப்படுத்த என்ன பண்ணுவாரு, அவரு உன்னை நறுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து 33வது அதிகாரம் 12வது வசனத்துல மோசே கர்த்தரை நோக்கி கேட்கிறார், தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பது நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்றாலும் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டு. பாருங்க, இதுதாங்க தாவீதோட மோசேயோட ஸ்பெஷாலிட்டி. அவன் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையும் என்ன பண்றான், என்ன பண்றான், ரிப்பீட் பண்றான். இன்னைக்கு நம்ம கையில என்ன வச்சிருக்கோம், 1000 ப்ராமிசஸ் வச்சிருக்கோம் இல்லையா? வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? 1000 வாக்கு தத்தங்கள் புஸ்தகம் உடுப்புறா கிடக்கும் இல்லையா? இருக்குதா? இருக்குது. பாருங்க, காட்டுறாரு. ஆனா 1000 வாக்கு தத்த வசனம் வச்சிருக்க நீ, இந்த 1000 பேய் கூட ஆண்டவர் தெரிஞ்சிச்சு. இந்த 1000 வாக்கு தத்த வசனத்தை வச்சு நாம என்ன பண்ண மாட்டோன்றோம், படிக்க மாட்டோன்றோம். புரியுதா? அதுதான் முக்கியம். லேகியோன்ற பேய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன பண்ணுது, நீ தேவனுடைய குமாரன் எனக்கு தெரியும். ஆனா இந்த 1000 வாக்கு தத்துவத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம், அவருடைய வல்லமை நம்ம உணர்றதில்லை. ஆனா இங்க பாருங்க, மோசே சொல்றான், நீர் யாரை அனுப்புன்னு எனக்கு சொல்லல, ஆனா நீ சொன்ன ப்ராமிஸ்ல எனக்கு தெரியுது, நீ சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கு தெரியுது. என்ன சொன்னீங்க, நீரு உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டு. நீ சொல்லிருக்கிறீங்களா? நீ சொல்லிருக்கீங்களா? நீ சொன்ன, நீ சொன்னில்ல, எல்லாம் நீ சொன்னில்ல, அது நீ என்ன பண்ணணும், நீ செய்யணும். நீ சொல்லிவிட்டு அது நீ செய்யணும். ஞாபகப்படுத்தினாங்க. சரியா? அவன் ஞாபகப்படுத்தும். அங்க பாருங்க, நாமளா இருந்து என்ன பண்ணுவோம், 23வது அதிகாரத்தை சொன்னது 33வது அதிகாரம் வரைக்கும் பொறுமையா இருந்து கேட்கலாம். நாமளா இருந்து என்ன பண்ணிப்போம், 23வது அதிகாரம் 12வது வருஷம் படிச்சு 20வது வருஷம் 26வது வருஷம் படி முடிச்சுதான் அவர் செய்யலன்னா நம்ம என்ன படிப்போம், நீ வேலை பாரு, நான் என்ன பண்ண போறேன், தர்ஷிஷ் கப்பல் ஏறி ஓட போறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம். நீ பாடுங்க, எங்க போய் இருப்பீங்க, கப்பல் அடித்தட்டுல படுத்திருப்பீங்க. என்ன? ஆனா அங்க பாருங்க, மோசே ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்த, நீ சொன்னது உண்டு, நீ சொன்னது உண்டானால நீ என்ன பண்ண போறீரு, செய்யணும் இல்லையா? நீ யார அனுப்புறன்னு சொன்னீரு, தேவதூரை அனுப்புற சொன்னீரு, ஆனா யார அனுப்ப போறேன்னு சொல்லல. அதனால நீ என்ன பண்ணணும், இப்ப எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறான். இங்க பாருங்க,
இதுதாங்க மோசத்துக்கு நிறைய ஒரு தகுதி. 2024 முடிச்சு 2025 போக போறீங்க. இந்த மோசையினுடைய தகுதியை தெரிந்து கொண்டு மோசை என்ன பேசினா ஆண்டவர்கிட்ட, எப்படி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றலாம். அங்க பாருங்க, இந்த வசன பிரசங்க தலைப்பு பாருங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மோசேக்கு. அதை நிறைவேற்றினார். அதை தான் நீங்க பார்க்க போறோம். சரியா? ஆனா அதுக்கான தகுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இது பாருங்க, இந்த மோசேன்றவன் ஆண்டவர் கூப்பிட்டப்ப எத்தனையோ சாக்கு போக்கு சொன்னான். என்ன சொன்னான்? நமக்கு ஒத்து வராது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். என் மாமனார் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கேன். அவன் வீட்டுல சோறு போறான், நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ உள்ள அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நீ என்னை விட்டுடு. என்ன, நான் ஒரு இஸ்ரேலுக்காக என்ன பண்ணேன்? நான் சண்டை போட்டு ஒரு எகிப்தில கொண்டு விட்டேன். அது ஊருக்குள்ள தெரிஞ்சு போச்சு, பார்வனுக்கு தெரிஞ்சு போச்சு. பார்வன் என்னை எடுத்து வளர்த்தவனா இருக்கிறான். இருந்தாலும் அவன் என்ன பண்றான்? என்னை கொல்லணும்னு தேடுறான். நான் 40 வருஷம் அங்கிருந்து விட்டு துண்டகான துணியான இங்க ஒடியாந்துருக்கேன். நானு நீ இங்க வந்து இதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். வேலைக்கு பாருங்க. இப்ப வேற யாரும் கண்டுபிடிச்சிக்கலாம். எத்தனையோ பேர் இருக்கான். என்ன, இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னாக்கா 6 லட்சம் போர் வீரர்கள் இருக்கான். கணக்கு பார்த்தப்ப இது எகிப்தை விட்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 6 லட்சம் போர் வீரர்கள் இருந்தாங்க. அதுல எவனே ஒருத்தர் போய் புடியாண்டவரு. போர் தந்திரம் ராஜதந்திரம் நிறைஞ்சவன் நிறைய பேர் இருக்கான். அவனை போய் புடியாண்டவரு அப்படின்றான். அதுலதான் சொல்றாங்க, இத்தனை வயசானவங்க இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள எத்தனையோ வயசானவங்க இருக்காங்க. முதிர்ச்சியானவங்களுக்கு என்ன இருக்குது? மூளை நிறைய இருக்கும், அறிவு நிறைய இருக்கும், ஞானம் நிறைய இருக்கும். அதே போல நிறைய பேர் இஸ்ரேல்ல இருக்காங்க. 6 லட்சம் போர் இருக்காங்கனாக்கா அதே போல ஒரு 4 சேர்த்து 24 லட்சம் 25 லட்சம் மற்ற மக்கள் இருக்காங்க. வயசானவங்க இருக்காங்க, அவங்க ஞானவான்கள் இருக்காங்க. ஏன்னா காலத்தை நேரத்தை கணிக்கிறவங்களா இருக்காங்க. அவங்கள போய் புடியும் ஆண்டவர் சொல்றான். அது மட்டும் இல்ல, என்னென்னமோ சொல்லி பாக்குறான். கடைசி என்ன சொல்றான்? என்ன விடு சாமி, நானே திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்ற. ஆனா இங்க பாருங்க, இவருக்கு திக்குவாய சொல்றான் பாருங்க, எவ்வளவு அழகா அங்க சொல்றான். நீர் எனக்கு சொன்னது உண்டு இல்லையா? உனக்கு கிருபை கிடைத்தது என்று என் கண்களுக்கு உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரீர் சொன்னது உண்டு. எவ்வளவு கிளீனா பேசுறோம் பாருங்க. எவ்வளவு கிளீனா பேசுறோம் பாருங்க. அதுதான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கறது. இதோட அடுத்து போறோம். இப்ப பார்த்தோம், மோசே ஆண்டவர் தெரிஞ்சவருக்கு நிறைய காரியம் இருக்கு. இது ஒண்ணு வந்து அவனுக்கு வந்து பணிவு, ரொம்ப ஹம்பிள். என்னமோ சொல்லி பாக்குறேன், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு ஆண்டவர், என்னை விட்டுடு. ஏன்னா அவனுக்குள்ள இந்த தாழ்மை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நான் தகுதியா? இன்னும் நிறைய பேர் ஓடி வரான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு இல்லையா? நான் ஊழியம் செய்யறேன். ஆனா இங்க ஒருத்தர் என்ன பண்றான்? என்னை விட்டுரு ஆண்டவரு, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது இந்த ஜனங்களை வச்சு நடத்துறதுக்கு, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு, அந்த கமிட்மெண்ட் பண்ண பிறகு அவனுக்கு 2 பாடி கார்டு கொடுக்குறாரு. யாரு கொடுக்குறாரு? ஆரோனையும் மிரியமும். ஆரோனும் மிரியமும் சொன்னாங்க, ஏன் மோசைட்டு ஆண்டவர் பேசுவாரா? என்ன வச்சு பேச மாட்டாரா? மிரியத்தை என்ன ஆரோனை வச்சு பேச மாட்டாரு? எங்கிட்டையும் பேசுவார் ஆண்டவர் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அவளுக்கு என்ன ஆச்சு? வெண்குஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசைட்ட நினைச்சு பணிவு இருந்துச்சு. மோசே ஆண்டவர் விசுவாசித்தான். ஒரு இஸ்ரவேலன்னு சொல்றதுக்கு தான் வந்து விரும்பினானே ஒழிய, ஒரு பார்வோனின் ராஜ அரண்மனை ஒரு மகன் என்று சொல்லப்படுவதற்கு அவன் விரும்பல. பார்வோன் ராஜாவுடைய மகனுடைய தத்து பையன் சொல்றதுக்கு அவன் விரும்பல. இஸ்ரவேலர் ஒரு அடிமை, ஒரு தகுதி இல்லாதவன், ஆனா கர்த்தருக்குள்ள விசுவாசமானவன் என்று சொல்றதுதான் அவன் விரும்பலாம். ஆனா ஆண்டவர் விசுவாசித்தான், பணிவிடக்காரனா இருந்தான். மோச தேவன் மேல் பற்றுதலா இருந்தோம். அது நம்ம பைபிள்ல நிறைய இடத்துல பார்க்கலாம். தேவனின் பிரசனத்தை தரிசனத்தை அவரோட முகமுகமா பேசுவதை விரும்பினவரா இருந்தான். 40 நாளுங்க எங்க உட்காந்துருந்தான்? ஆமா, 40 நாள் நம்ம ஒரு அரை மணி நேரம் பாத்ரூம் போக உட்காந்துருப்போமா? அரை மணி நேரம் தண்ணி குடிக்க உட்காந்துருப்போமா? அரை மணி நேரம்
கொட்டை விட உட்காந்துருப்போமா? ஜபர் விட கொட்டாது. நம்மளால முடியாது. 40 நாளுங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பாளையத்துல யாரும் என்ன பண்ணக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது. பாளையத்துல ஆண்டவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு, உலாவுகிறவரா இருக்கிறார். அதனால நீ உச்சா போனியா, ஆய் போனியா, எங்க போனோம்? பாளையத்துக்கு வெளியில போகணும். அங்க போய் நீ என்ன பண்ணணும், ஒரு குச்சி ஒரு இதை எடுத்துட்டு போய் ஒரு பள்ளம் தோண்டி அதுலதான் நீ செஞ்சுட்டு வந்தியா. ஆண்டவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு, பாளையத்துல உலாவுகிறவரா இருக்காங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு எச்சு கூட துப்பு கூட அது பாளையத்துள்ள அந்த தங்கியிருக்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவன் 40 நாள் ஆண்டவர் சன்னிதானத்தை விட்டு நகர்வு. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், இந்த வர ஆண்டவர்கிட்ட மலையை விட்டு என்ன பண்ணிருப்போம், சும்மா எம்ஜிஆர் டைவடிக்கிற மாதிரி, சிவாஜி டைவடிக்கிற மாதிரி, இப்ப ரஜினி டைவடிக்கிற மாதிரி என்ன பண்ணிருப்போம், குதிச்சு என்ன பண்ணிருப்போம், சில விட்டு வந்துட்டு இருப்போம். ஆனா 40 நாள் அங்க இருந்தான். அங்க இருந்து அவன் நிறைய காரியத்தை அவனோட பேசினான். அவனை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனா இதுதான் அவன் சொல்ல போறோம். 13வது வசனம் இல்லையா, 33 இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் படிங்க உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியா. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். பாருங்களேன், அவரு சொல்லிட்டாரு, யாரையும் அனுப்புறது சொல்லிட்டாரு. ஆனா எப்படி அனுப்ப போறாரு, என்ன பண்ண போறாரு, என்ன அதுன்னு ஒண்ணு சொல்லல. அதனால அவங்க கேட்கறான் பாருங்க, உம்முடைய வழி எனக்கு அறிவியா. இந்த ஜனங்கள் எப்பயும் நீர் என்ன பண்ணிட்டு 3000க்கு மேற்பட்டவங்களை என்ன பண்ணிட்டு வெட்டி போட்டுட்டியா, சிலை வழிபாடு, கன்றுக்குட்டி வழிபாடு வெட்டி போட்டுட்டு, விபச்சார வேசித்தனத்துல இருந்து வெட்டி போட்டுட்டு. ஆனா இந்த ஜனங்கள் யாரு, உம்முடைய ஜனம் என்று நினைத்தாருலாம், உம்முடைய ஜனம் என்று நினைத்தாருலாம். இந்த ஜனம் உம்முடைய ஜனமா இருக்கனால அவன் செய்யற பாவத்தை என்ன பண்ணணும், பார்க்கறது திரும்பி கொள்ளணும். அந்த பாவத்தை பார்த்துட்டு இந்த ஒரு பாவத்துக்கு இந்த 3000 பேர் கோங்கினாக்கா இன்னும் பாவம் அதிகமா என்ன பண்ணிருக்கிற, இஸ்ரவேல் என்ற ஒரு சந்ததி இருக்காத போயிடும். அதனால நீர் இந்த ஜனத்தை என்ன பண்ணணும், நினைத்தவர்களும் அது சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிட்டே வரான். என்ன ஜனம் என்று நினைத்தவர்கள் சொல்றாரு. அடுத்தது அவருக்கு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது யாருக்கு சொல்றாரு, மோசேக்கு சொல்றது. ஆனா அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்றது. அங்க ஒரு வார்த்தை பிடிச்சிக்கிறான் பாருங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உங்களுடைய சமூகம் என்னோட கூட சொல்லாம போனால் எங்களை எப்படித்துல இருந்து கொண்டு போகாத. இப்பயும் 3000 பேருக்கு மேலே சாவடிச்சு விட்டுரு, வெட்டி போட வச்சுட்டு. யோசு ஒரு பக்கம் போறான், வெட்டுறான். ஏன்னா ஆரோடைய மாவன் ஒரு பக்கம் போறான், ஈட்டு எடுத்துட்டு எல்லாத்தையும் குத்துறான். நீர் எங்களோட இல்லைன்னாக்கா, இந்த பரிசுத்தம் உங்களுக்கு, எங்களுடைய அசுத்தம் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா எங்களோட இருக்க முடியாதுன்னா நீ இப்பயும் சொல்லிடும். இது சமூகம் கூட போகலனாக்கா நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். என்ன அங்க பாருங்க, அவர் சொல்றாரு, என்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகும். அதே போல அதை பேசிக்கிட்டே வரான். என்ன பேசிக்கிட்டே வரான். 17வது வருஷம் வாசிக்கல யாராவது. பாருங்க, நீ போகல, நீ என்ன கூட போகலனாக்க நான் என்ன பண்ண மாட்டேன், நவர மாட்டோம் அப்படின்னா. அப்ப என்ன சொல்றாரு, நீ கேட்டபடியா நான் என்ன பண்றேன், கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே. என்னங்க இது, மோசே கிட்ட ஆண்டவர் அடிபணிக்கு போறாரு, ஒத்துக்கிறாரு. நீ சொன்ன, நீ செய்ய, சமூகம் உனக்கு போகணும்னா போக மாட்டேன்னு சொன்ன, போகலன்னா நீ போக மாட்டேன்னு சொன்ன. நீ சொன்னபடியே நான் என்ன பண்றேன், உனக்கு சொன்ன வார்த்தை நான் செய்வேன். படிச்சு இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா, புரியுதுங்களா? பாருங்க, ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு, என்னங்க சொல்றாரு 17 வருஷத்துல, மோசே நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். அடுத்த வசனம் பாருங்களேன், 18வது வசனம்.
இது டூ மச் இல்ல? இவன் கேட்கறது கொஞ்சம் டூ மச்சே தெரியல உங்களுக்கு? டூ மச்சே தெரியல உங்களுக்கு? ஆண்டவர் இறங்கி வராருன்னு நீ என்ன பண்ற? ஏறி 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 கேட்டுக்கிட்டு போற. ஆண்டவர் இறங்கி வர நீ என்ன பண்ற? கேட்டுக்கிட்டே போற. அப்ப இந்த ஞானம், மோசேயுடைய ஞானத்தை பாருங்க. அதனால ஆண்டவர் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக போகணும்னு சொன்னாரு. நீ போகலன்னா போக மாட்டேன், நீ வரலன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? நீ சொல்றபடியே எங்கேயாவது எந்த தேவனாவது எந்த ஆண்டவனாவது ஒரு மனுஷனிட வந்து, தம்பி நீ சொல்றபடி நான் செய்யறேன் அப்படி சொல்லுவாரா? இங்க மோசையிட்ட ஆண்டவர் சொல்றாரு. அப்ப மோசே எவ்வளவு ஸ்பெஷலானவன்னு பாத்துங்க. என்ன, ஒரு தலைவன் அவர் எடுத்தாருனாக்கா அந்த தலைவனுக்கான தகுதி அத்தனை அவனுக்கு இருந்திருக்குது. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? மகனே நீ சொல்லு, நான் கேட்கிறேன் இல்லையா? அடுத்து பாருங்க 18 வாசிப்பீங்க. உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரல அப்படின்னு சொல்றாரு. கேட்கிறான். அவர் ரெடியா இருக்காரு காட்டுறது. 19 இருந்து வாசித்து பாத்தீங்கன்னாக்கா மகிமை காட்டுறவரா இருக்காரு, தன்னுடைய வல்லமை காட்டுறவரா இருக்காரு, எல்லாத்தையும் காட்டுறவரா இருக்காரு. அதற்கு அவர் என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக நடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக சொல்லுவேன், எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இருவரை சொல்லுவேன், என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிர் இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர் இதோ ஒரு முகத்தை காட்ட முடியாது அப்படி சொல்றாரு. ஆனா அவன் மேல வச்சிருக்க தயவுனால, அவன் மேல வச்சிருக்க அன்புனால, அவன் மேல வச்சிருக்க பாசத்தினால, அவன் மேல வச்சிருக்க மதிப்புனால, அவனை ஒரு லீடரா அவர் எடுத்திருக்கிறதுனால என்ன பண்றாரு? அவரு என்னல உனக்கு ஒரு இடம் உண்டு, என்கிட்ட ஒரு இடம் இருக்குது. என்ன இடம் சொல்றாரு அவரு? அந்த கண்மலை மேல் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது 22 நான் உன்னை அந்த கண்மலையின் பிடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இவன் கேட்டதே கிறுக்குத்தானோ. கர்த்தராகிய தேவனை பார்க்க முடியாது தெரியும், உன்னுடைய மகிமையை எனக்கு காண்பித்தவர்கள் சொல்றான். அதுக்கும் ஆண்டவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? அடி பண்ணுகிறவரா இருக்கிறார், அவன் செய்கிறவரா இருக்கிறாரு. அப்ப மோசேன்னா எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்னு பாருங்க. மோசையை போல உண்மையானவன் யாருமே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன அதே போல இங்க சொல்றாரு. என்ன அடுத்து பாருங்க, பின்பு 23 பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பேன், என் முகமும் உனக்கு காண மாட்டாது அப்படி சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு அவனுக்கு. என்ன, என்னை நீ பார்க்கணும்னு விரும்பிட்டேன், இந்த மகிமையை பார்க்கணும்னு விரும்பிட்டேன், நான் வந்து என்ன பண்ணேன், செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் வந்து என்னுடைய ஜனமா நான் தெரிந்து கொண்டேன். அதனால என்ன பண்ண போறேன்? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்? என்னை உனக்கு வெளிப்படுத்த போறேன், என்னை உனக்கு காட்ட போறேன். அப்ப மோசேக்கு ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணிருக்க பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, அவன்கிட்ட 34வது அதிகாரத்துல, நீ இப்போ என்ன பண்ண, 2 கற்பலைகளை தயார் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ என்ன பண்ண, வா அப்படின்னு சொல்றாரு. 34ல என்ன, அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். 35வது வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று, ஆமா 5வது வசனம் வாசிங்க. சரிங்க, 6வது வசனம் ஜாஷுவா வாசிங்க பார்க்கலாம். நீ பாருங்க, கர்த்தர் அவருக்கு முன்பா கடந்து போறாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் கர்த்தர் நான் என்னவா இருக்கிறேன், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன். இங்கேயும் பாருங்க, ஆண்டவரு வாயை திறந்து மாட்டிக்கிறார் அவரு. ஏன்னா இது சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இங்க ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் மோச பிடிச்சிட்டோம் பாருங்க. 1000 தலைமுறைகளுக்கு 7வது வசனம், 1000 தலைமுறைகளுக்கு
இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும், யாருங்க அவரு? அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். கர்த்தரே சொல்றாருங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு. அடுத்து 8வது வசனம் பாருங்களேன். 8வது வசனம். அப்படியே ஊழ்ந்துட்டாங்க மோசே. என்ன அப்படியே ஊழ்ந்துட்டாங்க மோசே ஆண்டோட கால் பாதத்துல. தரை மட்டும் குனிந்து என்ன சொல்றானா, ஆண்டவர் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்திருக்க வேண்டும். எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்திருக்க வேண்டும். எனக்கு இந்த தேவதெல்லாம் வேண்டாம், எனக்கு அவெல்லாம் வேண்டாம். நீர் யாரு எனக்கு வேண்டாம், நீர் யாரு அறுப்பு, நீர் தான் வேணும், நீர் தான் வர வேண்டும், நீர் தான் எழுந்திருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு அங்க சொல்றாரு. என்ன, இந்த ஜனங்கள் வணங்க கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள சொல்லிவிட்டார் பாருங்க. இவரை வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் ஆண்டவர். சொந்த காசு சூனியம் வச்சுக்கிறதுதான். அப்ப அவர் ஆண்டவர் எவ்வளவாக மோசைய ஒரு தலைவனை பார்த்திருப்பாரு, ஒரு விசுவாசிய பார்த்திருப்பாரு, ஒரு 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 ஞானவான பார்த்திருப்பாரு, ஒரு பணி உள்ளவனா பார்த்திருப்பாரு, ஒரு பொறுமையுள்ளவனா பார்த்திருப்பாரு, ஒரு ஒரு அன்புள்ளவனா பார்த்திருப்பாரு. அப்படி ஜனங்களை நடத்தக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கிறத பார்த்திருப்பாரு. கிளீனா அடிச்சுட்டான், கிளீனா அடிச்சுட்டான். இதை நாமள என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரெல்லாம் சொல்லிது. அப்ப என்ன பண்ண, இந்த ஜனங்கள்லாம் ஒழுத்தில் லாயக்கல்ல, இதுல திமிர் பிடிச்சது, இது வணங்க கழுத்துள்ளது, பாவம் செய்யறது, விபச்சாரம் செய்யறது, சும்மா ஒண்ணு இல்லாத இடத்துல கூட தண்ணி இல்லாத காட்டுல நீர் கொடுத்து தண்ணீர் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. நீர் கொடுக்குற அப்பத்தை சாப்பிடுறாங்க. இங்கே அவன் என்ன பண்றான்? விபச்சாரம் பண்றான். இவரெல்லாம் போட்டு தள்ளிட்டு நீ என்ன பண்ண? நான் இந்த ஜெத்ரோட பிள்ளைய பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிருக்கேன், அவன் மூலமா எனக்கு வந்து பிள்ளைய நீ பண்ண பெரிய சந்ததி ஆக்குதான் கேட்டுடலாம். ஆனா அங்க பாருங்க, அப்படியே விழுந்துட்டு ஆண்டவர் காலில் விழுந்து மோச தீவிரம் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்துள்ள வேணும். ஏன்னா அங்க முன்னாலே சொல்லிட்டு என்னுடைய தூதவன் கூட வந்து என்ன பண்ணுவான்? நீ அம்மானே அவருக்கு செவி கொடு, இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? உன்னை வெட்டி சாய்ச்சிடுவாரு. ஆனா இந்த தேவன் மகா இரக்கமும் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு தெரியும். ஆனா அவர் வாய் மூலமாக என்ன பண்றான்? சொல்ல வைக்கிறான். தேவன் கடந்து போகிற தேவன் தான் என்ன பண்றாரு? சொல்றாரு, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதாயும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைவர்களுக்கு இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். மோசே தீவிரமா 8வது வசனம் குனிந்து தரை மட்டும் பணிந்து தரையில் உணர்ந்து, ஆண்டவரே உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்திருக்க வேண்டும். எங்களை யாரும் கிடையாது. இந்த ஜனங்கள் வழுதாக கணக்குற ஜனங்கள் எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமக்கு சுந்தரமாக ஏற்றுக்கொள்ளலாம். போட்டு அடிச்சுட்டான் பாருங்க ஒரே அடியா. இதுக்கு மேல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தாரு. அப்ப பாருங்க, அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்கு அவன் என்ன பண்றான்? அங்க தயார் பண்றான். 2024 முடிஞ்சு 2025 வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? அடியெடுத்து வைக்க போறீங்க. நீங்க இந்த மோசையை கொஞ்சம் கவனிக்கணும். என்ன சொன்னான் என்ன அவனை பற்றி? நான் திக்குவாயன், மந்தனாவு. ஆனா இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் அடிக்கிறதுலாம் கிளீனா அடிக்கிறான். என்ன அமெரிக்காவில் நான் சின்ன பையனா இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கேன். நான் அமெரிக்காவில் என்ன பண்ணுவேன்? பிளேனை கடத்திடுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவானுங்க? பிளேனை கடத்திடுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் பேசுறது கிடையாது. ஸ்கூல் உள்ள போயிட்டானா, புள்ளைய பிடிச்சிட்டானா உடனே என்ன பண்றான்? எங்கேயோ 1/2 மைலுக்கு 1 மைலுக்கு தூரத்துல இருந்து என்ன பண்றான்? மண்டையை காட்டி சொல்றான். என்ன இப்பெல்லாம் நெகோசியேஷனே கிடையாது. இந்த காலத்துல என்ன கிடையாது? you do the crime, you pay the time. நீ கிரைம் பண்ணிட்டா என்ன பண்ணனா? ஜெயில தான் உட்காந்துருக்கணும், இல்லை சாவணும். ஆனா இங்க பாருங்க, இவன் அவ்வளோ சூப்பரா நெகோசியேட் பண்றான் ஆண்டவர்கிட்ட.
ஆண்டவரே, இது உம்முடைய பிள்ளைகள், என்ன பண்ணணும்? வடக கழுத்துல ஜனங்கள், அக்கிரம செய்தவர்கள், இரக்கமற்றவர்கள், மீறுதல் மிகுந்தவர்கள், சாந்தமோ தயவோ சத்தியமோ எங்க கூட கொஞ்சம் கூட இல்ல ஆண்டவரே. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. நாங்க லோ கிளாஸ், எங்களை போல லோ கிளாஸ் யாருமே இருக்க முடியாது ஆண்டவரே. ஆனா நீரோ தேவரே, ஒருவரே தேவன், உம்மிடத்துல எல்லாமே உண்டு. அதான் உம்மிடத்துல உடன்படிக்கை பண்றேன், உம்மிடத்துல ஒரு ஒப்பந்தம் பண்றேன், உங்ககிட்ட ஒரு டீல் கேட்கிறேன், உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா அங்க பாருங்க, கடைசியா இந்த 10வது அதிகாரம் 10வது வசனத்துல 34:10 அவர் என்ன சொல்றாரு? வாத விடுங்க. அதோட என்ன பண்றாரு அவரு? மோசே எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், மோசே எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், யோசிச்சு பாத்தீங்களா? ஹலோ, யோசிச்சு பாத்தீங்களா? இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாக்கா, ஆண்டவர் ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி, ஒரு ஸ்டெப் அவருடைய வல்லமையை தெரிந்து கொண்டு, அவருடைய மகிமையை தெரிந்து கொண்டு, அவருடைய இலக்கத்தை தெரிந்து கொண்டு, அவருடைய தயவை தெரிந்து கொண்டு, அவர் மிகவும் சாந்தமுள்ளவரை தெரிந்து கொண்டு, பாவத்தை மன்னிக்கிறவரை தெரிந்து கொண்டு என்ன பண்றான்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறான். கடைசி அவரு என்ன சொல்றாரு? நானே உடன்படிக்கை பண்றேன். நீ ஒண்ணு என்கிட்ட வந்து டீல் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நீ டீல்னு கேட்டுட்ட, நீ எல்லாத்தையும் கேட்டுட்ட. ஆனா நான் என்ன பண்றேன்? நான் பண்றேன். அதனால அவங்க சொல்றாரு, எங்களிடம் இருப்பது எல்லாமே என்னது? பாவம், அக்கிரமம், விபச்சாரம், வேசித்தனம். ஆனா உம்மட்டு இருக்குது என்னது? இரக்கம், கிருபை, சாந்தம், சத்தியம், தயவு. அதனால நீ என்ன பண்ணும்? நீ பாவங்களை மன்னிக்கிற தேவன் சரி, நீ என்ன பண்ண? அப்ப என்னத்தையும் எங்கிட்ட இருக்க துணி நீ என்ன பண்ணு? எடுத்துக்கோ, இது பாவத்தை எடுத்துக்கோ, இது அக்கிரமத்தை நீக்கி போடு, எல்லாத்தையும் நீக்கி போடு. ஆனா உம்மட்டுக்கிற என்ன பண்ண? இரக்கம், தயவு, கிருபை, சாந்தம், சத்தியம், எல்லாத்தையும் என்ன பண்ண? என்ன ஆண்டவர் பாக்குறாரு? இது சரியான டீலா தெரியலையா? இது சரியான டீலா தெரியலையா? நானே உடன்படிக்கை பண்றேன், ஆனா இது சரியானதா தெரியல. ஏன் நீ யாரு? வணங்கா கழுத்துடைய சந்ததின்னு சொல்லிட்டாரு இஸ்ரவேல் ஜனங்கள. என்ன இருந்தாலும் அந்த நெகோசியேஷன் என்ன, ஒரு சினிமால வடிவல் சொல்ல, அந்த டீல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லுவாரு இல்லையா? இங்க பாருங்க, டீல் ஆண்டவரே மாட்டிக்கிட்டாங்க. இத போல ஒரு டீல் பண்றதுக்கு இங்க எத்தனை பேருக்கு தகுதி இருக்குது? எத்தனை பேர் அந்த ஆண்டவரை அப்படி நெரிச்சு யோசித்து பார்த்திருக்கார்? ஆண்டவர் இறங்கி வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆனா இவன் தான் சொல்றான், நான் தெற்கு வாயம் மந்தனாவும் உள்ளவன் இல்லையா? ஆனா அந்த ஆண்டவரை அந்த காலத்துல இருந்து, அவன் அந்த நாணல் கூடையில போடப்பட்டதுல இருந்து, அவன் கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து, அவன் ஆண்டவர் தான் விசுவாசிக்கிறான் அர்த்தம். மோசே எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். என் மோசையை போல, என் ஊழியக்காரன் மோசையை போல எல்லாவற்றிலும் உண்மையானவன். அப்ப நீ இன்னைக்கு உண்மையா இருக்கியா? 2024 இருந்து நீ 2025 போக போற. இன்னும் 2 வாரமோ 3 வாரமோ தான் இருக்குது. 24 நாள் இருக்குது, 23 நாள் இருக்குது. நீ எப்படி வேணா வச்சுக்கோ. இந்த மோசே ஆண்டவரோட அவ்வளவுதான் பேசணும். ஆபிரகாம் என்ன சொல்றான்? ஆண்டவரே கோச்சிக்காத, ஆண்டவரே கோச்சிக்காத, இன்னும் ஒரு தடவை நான் கேட்கிறேன், இன்னும் ஒரு தடவை நான் கேட்கிறேன். இங்க அந்த கதையே கிடையாது, இங்க அந்த நெகோசியேஷனே கிடையாது, கோச்சிக்காதுன்றதே கிடையாது. ஸ்ட்ரைட்டா விழுந்துட்டான் காலில் விழுந்து, இது உம்முடைய பிள்ளைகள், நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவங்க பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவங்க பாவங்களை மன்னிக்க வேண்டும், இவங்களை நீர் தான் என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். அப்ப இந்த 2024 இந்த வாரம் நான் சொல்றதுதான், இந்த மோசையை போல வல்லமை பொருந்தவங்க யாரா இருக்கீங்களா? இல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாம் முட்டி போடு. எல்லாம் முட்டி போடு, எல்லாம் முட்டி போடு, எல்லாம் முட்டி போடு. உன்னை ஒப்பு கொடுக்க பாரு மோசே.
நாமளும் பேசுவோம், மோசே ஒரு கொலகாரன், மோசே ஒரு அநாத, மோசே ஒரு திக்குவாய, மண்டனாவு. ஆனா நீ இதெல்லாம் சொல்ல சொல்ல ஆண்டவர் அவன் போய் பிடிச்சிருப்பாங்க. அவனுக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. ராஜதந்திரம் அத்தனையும் அறிந்துதான். பார்வோனுடைய மகளுக்கு அடுத்தது சிம்மாசனத்தை உட்கார வேண்டியது யாரு? மோசே. எகிப்து ஆள்றது. ஆனா அந்த எகிப்துன்ற ஒரு அடிமைத்தனத்தை, எகிப்துன்ற அந்த சிலை வழிபாடு, இந்த மிருகத்தனமான ஜனங்களை ஆள அவனுக்கு விருப்பம் இல்லை. அதை விட மேய்ப்பனா, ஆடு மேய்க்கிறவனா, கர்த்தருடைய பிள்ளைகளை வழிநடத்த ஒரு மேய்ப்பனா நான் இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து வந்தான். அதை கிளீனா செஞ்சு முடிச்சான். மோசேயை போல உண்மையானவன் கர்த்தருடைய சமூகத்தில் வேற யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாங்கிடுவான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை சூப்பரா செஞ்சு முடிச்சான். இன்னைக்கு முட்டி போட்டிருக்க தேவ ஜனமே, மோசேயோட ஆண்டவர் முகமுகமா பேசினார். அவரே வாய் கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தார். தண்ணியே கொடுத்தார். எனக்கு எந்த தேவதனும் வர வேண்டாம், என்கிட்ட யாரும் வர வேண்டாம். யார்தான் வரணும்? நீ தான் வரணும். ஏன்னா உம்மட்டதான் இதெல்லாம் இருக்குது, உம்மட்டது எல்லாம் இருக்குது, உம்மட்டது எல்லாம் இருக்குது. ஆண்டவரே, I'm empty, I'm nothing, I'm worthless, I'm priceless. I'm priceless, not priceless. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ ஒருவர் என்னோட இருந்தா, என்ன இருக்க எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டு என்ன பண்ணலாம்? என்ன தலைகீழ மாத்திடலாம். நீ ஏன்னா நீ இரக்கமும் மகா உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் கொண்டவர். நீ கோபத்துக்கு கோபம் கொள்ளாத தேவனா இருக்கிறீர், கோபத்துக்கு பரிதவிக்க தேவனா இருக்கிறீன்னு சொல்றான். யார் சொல்றது? ஜோனா சொல்ற. இன்னைக்கு உங்க ஒப்பு கொடுங்க ஆண்டாவுக்கு. 2024 முடிய போகுது. 2025ல நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. இன்னைக்குதான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொல்லி ஜெபிச்சீங்க? என்னங்க சொன்னீங்க? என் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆண்டு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சிறந்த ஆண்டுல நீ அடியெடுத்து வைக்கணும்னாக்கா உனக்கு யாரு வேணும்? சிறப்பான ஹீரோ வேணுங்க. நீ ஹீரோயின் இருந்தா உனக்கு சூப்பரான ஹீரோ வேணும். நீ ஹீரோ இருந்தா உனக்கு சூப்பரான ஹீரோயின் வேணும். எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்க வேண்டிய தேவன் அவரா இருக்கிறாரு, இருக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒப்புக்கொண்டு ஆண்டவரே, இன்னைக்கு நீ எனக்கு காட்டி கொடுத்த சுவாமி, மோசையை போல நாங்க எப்படி இருக்கிறோம்? மோசையை போல எங்க வீட்டை நாங்க காத்துக்கணும் ஆண்டவரே. மோசையை போல எங்க தெருவை நாங்க காத்துக்கணும் ஆண்டவரே. மோசையை போல எங்க ஊரை நாங்க காத்துக்கணும் ஆண்டவரே. மோசையை போல இந்த நாட்டை நாங்க காத்துக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாங்க காத்துக்கணும் ஆண்டவரே. மோசை தனக்காக பேசல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேசலாம். என் ஜனம் அவங்களுக்காக நாங்க இங்க பேசுவோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாக அவர்களை ரட்சிக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலமாக அவர்களை காப்பாற்றணும் ஆண்டவரே. வணங்கா கழுத்துள்ள ஜனம்தான் இருந்தாலும் நீ இறங்குகிற தேவனா இருக்கின்றது, மன்னிக்கிற தேவனா இருக்கின்றது. நீங்க மன்னிய இந்த நேரத்தில் கேட்கிறது அநேக பரம நன்மைகள் ஒவ்வொரு தேவன் யாவற்றை தந்து மோசையை போல இருக்கத்தக்கதாக உம்முடைய நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான இரக்கத்தின் கிருபையின் தயவு நிறைவு தர வேண்டும் என்று எங்கள் அருமனார் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.